ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். யாராவது உங்களை பார்த்து முடியாதுன்னு சொன்னால் முடியும்னு நினைங்க, கண்டிப்பாக முடியுங்க. என்ன என் பையனோட ஃபோட்டோவாக ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் என்னை இந்த ப்ராப்பர்ட்டிக்காக என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த மாற்றுத்திறனாளி இவங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க? 37 வயசாச்சு, இவங்களுக்குலாம் குழந்தையா பிறகு போது, இவங்க கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவாங்க, இவங்க அம்மா கொஞ்சம் நாளில் சொத்து போயிடுவாங்க, மொத்த சொத்தை உனக்கு தானே என் தம்பிக்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க மத்தியில் இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணி நானே மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை பார்த்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் அம்மாவுக்கு எனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன் மேட்ரிமோனி மூலமாக. அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி என்னோட குழந்த இருக்கான், என் அம்மா இருக்காங்க. என் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன், இனிய வரைக்கும் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு ராஜா மாதிரி நிரஞ்சன் ஒரு பையன் இருக்காங்க. யாராவது உங்களை பார்த்து முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உங்களால் முடியும்னு நினச்சி பாருங்கள். நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான், ஆனால் என்னை பார்த்து முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடிலாம் இன்றைக்கி நான் வாழ்ந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சிறு நோயின்னா கூட அது கூட நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி. ஆனால் யாராவது உங்களை பார்த்து என்றைக்காவது முடியாது, உன்னால் செய்ய முடியாது, நீ ஒரு எதுக்கும் உபயோகம் இல்லாத வேஸ்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு நாள் உட்காந்து அழுதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அவங்க முன்னாடி எழுந்து நின்று அப்படியே சிங்கம் மாதிரி ஜெயிச்சு காமிங்க. கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் எல்லாராலையும் சாதிக்க முடியும். மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது நமக்கு அசிங்கம் இல்லைங்க. மனசுக்குள்ளே மாற்றுத்திறனாளியாக இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு உண்மையான ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. மாற்றுத்திறனாளின்றது உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் நம்மளை பெருசாக பாதிக்காதுங்க. மன ரீதியாக நம்ம உறுதியாக இருந்தோம்னா நம்மளை ஜெயிக்க உண்மையிலே யாராலும் முடியாதுங்க. இன்றைக்கி இதோ என் குழந்தைங்க, இவளுக்கு குழந்தை பிறக்குமா, வாழ்வாளான்னு கேட்டு அவங்க முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து இன்றைக்கி காமிச்சிட்டு தாங்க இருக்கேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரு, என் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் பையனை நான் நல்லா பார்த்துக்கிறேன். முடியும், எல்லாராலையும் வாழ முடியும், எல்லாராலையும் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். என்னைக்காவது கீழே விழுந்துட்டோம்னா எழுந்துக்க முடியுமான்னு யோசிக்கிறத விட நம்ம அடுத்து எழுந்து ஓட ஆரம்பித்தா தாங்க அடுத்து கீழே விழுதலுக்கு நம்ம தயார்படுத்திக்க முடியும். நமக்கு வாழ்க்கையை முழுக்குமே கீழே விழுறதும் எழுந்துக்கிறது சகஜம்தாங்க. ஆனால் ஒவ்வொரு சர்க்கிள்கள்லேருந்து ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. பெருசாக வாழ்க்கை இவ்வளோதாங்க வாழ்க்கை.